ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். இன்றைக்கி நம்ம டிசிபி பேங்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபவுண்டர் 1930s. டிசிபி பேங்க் லைசன்ஸ் ரிசீவ் ஆனது 31st May 1995. ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்காக மாறினாங்க. டிசிபி பேங்க் 2006 இனிஷியல் பப்ளிக் ஐபிஓ லான்ச் பண்ணி அந்த 2006 என்எஸ்சி பிஎஸ்சியில் பிளேஸ் ஆகினாங்க. அப்ராக்சிமேட்டாக 10 lakh கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அண்ட் தென் பிஸ்னஸ் செக்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் பேங்கிங், அக்ரிகல்ச்சர், கோஆப்ரேட், ஃபினான்ஸ், மார்கேஜ், ப்ரைவேட் அண்ட் வெல்த் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்கில் இருக்காங்க. ரிசல்ட் கொடுத்துருக்க கிரெடிட் ரேட்டிங் March 31, 2024 AA-, டெபாசிட்க்கு A1+, ஷார்ட் டேர்ம் டெபாசிட்க்கு A1+. அதன் மார்க்கெட் கேபிட்டல் 4,122 crore, ஸ்மால் கேப், PE ரேஷியோ 7.69, கரண்ட் ப்ரைஸ் 132, புக் வேல்யூ 162. ஸோ புக் வேல்யூக்கு கீழே தான் இன்னும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 52 வீக் ஹை 163, 52 வீக் லோ 110, டிவிடெண்ட் ஈல்ட் 0.95%. அவங்களோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா March 2023 142 crore, இப்போ March 2024 156. ஸோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. குவார்டர் அண்ட் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது March 2024 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நெட் என்பிஏ பார்த்தீங்கன்னா 1.04% March 2023, March 2024 1.11%. ஸோ நெட் என்பிஏ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் குவார்ட்டர்லி வைஸ் பார்க்கும்போது நெட் என்பிஏ கம்மியாக இருக்குது. எஃப்ஐஎஸ் வந்து 114.65% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டேக்கை. அந்த டிஐஸ் வந்து 27.61%, பப்ளிக் 43%, ப்ரமோட்டர்ஸ் கிட்ட 14.75% இருக்குது. இவங்களோட ரிசல்ட் 24 July 2024 ரிலீஸ் ஆகுது. நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கேட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.